ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக வீடியோ குயிக்காகவும் ஷார்ட்னஸ் ஸ்வீட்டாக எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஆக்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஸோ உங்களுக்கு வந்து பண்ண இதில் எப்படி ஆகும், ஸோ இதில் எப்படி எடிட் பண்ண பார்த்துடலாம். ஸோ அதுக்கு மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தவிட்டு இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதுங்க, மறக்காமல் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து பண்ண கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம பேக்ரவுண்டு பிக் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து உங்க இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண ஒரு பிக் வந்து பண்ணிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த பிக் வந்து பாருங்கள் இந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு லேயர் பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிசிஷன் வேர்ப் இருக்குது அதுவும் கீழ் போயிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ண டேல்ஸ் எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கீழ் போயிட்டு இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் போயிட்டு அப்படியே இங்கே பேக் வந்துக்குங்க. இப்போ மட்டும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு இப்போ கலர் ரேட் இருக்கா அதுவும் கீழ் போயிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சர்ச் வைப்ரேஷன் எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு செட்டிங் கீழ் போயிட்டு ஜஸ்ட் நாம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சர்ச்சினை மட்டும் வந்து பண்ணாக்கா மேட்ஸோட வச்சு விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா அது இங்கே செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் வேலையை மட்டும் லைட்டு கம்மி பண்ணால் இது வந்து பண்ணாக்கா டார்க்னஸ் ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் லைட்டாக கம்மி பண்ணி நான் 50 வச்சுக்கிறேன், எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஜஸ்ட் நான் இங்கே பொருள் பார்த்த மாதிரி அந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து இந்த டெப்லெட் நான் மெட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல பிக்குக்கு மேலே ஒரு லேயர் பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தா மட்டும் போதும், நீங்கள் புல்ல பார்த்த மாதிரி அது பிறகு கட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அப்படியே மூவ் பண்ணிக்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கி இது யூஸ் பண்ணிக்கிற ஒரு 2 ஃபாண்ட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன், அது வந்து பண்ணி டோ பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஐட்மோஸை இன்புட் பண்ண ஃபஸ்ட் வந்து பண்ண நம்ம பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற ஒரு டிஸ்ட்டை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்ட் இருக்குது அதையும் கில் போயிட்டு மேலே ஃபாண்ட் ஷோ பாருங்கள் அது இங்கே கில் பண்ணிக்கோங்க. இதில் வேவ் 1 ஃபாண்ட்ஸ் இருக்கா அது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேலே 3 பட்டன் இருக்குது அது இங்கே செலக்ட் போயிட்டு கீழே ஃபாண்ட் இருப்பாருங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே லெஃப்ட்ஸில் 3 பட்டன் இருக்குது அது கில் பண்ண சைடில் வந்து பண்ண டவுன் ஷோ ஆகும். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட ஃபாண்ட் எந்த ஃபைல் கிட்ட இருக்கும் ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணாக்கா போய்க்கிறேன். ஒரு 2 ஃபாண்ட் கொடுத்துருக்கேன், ஒன்று வந்து நேம் வருது பாருங்கள். ஸோ அதுக்கானது நெக்ஸ்ட் அந்த இமேஜ் ஷோ தான். ஸோ அதுக்குன்னு தனியாக வந்து பண்ணாக்க ஒரு ஃபாண்ட் கொடுத்துருக்கேன். ரெண்டுக்குமே லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு மேலே சைட் நேருக்கு அதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐட்மோஸில் இன்புட் ஆகும். நீங்கள் இன்புட் பண்ணிட்டு இந்த இன்புட் இதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணிட்டு அப்படி இங்கே பேக் வந்துக்குங்க. இப்போ நீங்கள் ஃபாண்ட் இன்புட் பண்ணிங்கனாக்க உங்கள் ஐட்மோஸ் இப்போ நீங்கள் வந்து பண்ணாக்க க்ளோஸ் பண்ணணும். ஜஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டுக்கலாமா. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் வந்து பண்ணாக்க ஐட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண அதே ப்ராஜெக்ட்டை மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணாக்க ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். ஸோ அப்படியே ஆட் ஆகலையா அந்த டெஸ்ட்டை கிளிக் போய்ட்டு சில போயிட்டு ஸோ நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அப்படி நேமை மட்டும் இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே டிக்கிங்னு கொடுத்துக்குங்க. இது இந்த சைடில் கலர் ஃபில்டு பாருங்கள் அது கிளிக் போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க ஒரு ப்ளூ கலர் வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அது கீழே வந்து பண்ண டெஸ்ட்டு வந்து பண்ணாக்கா அதே நேம் நீங்கள் கொடுத்துக்குங்க. இல்லை நீங்கள் அவங்கள எப்படி கூப்பிடுங்க இல்லை ஏதாவது ஒரு க்யூட்டான நேம் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து பண்ணாக்கி இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதான். ஸோ நெக்ஸ்ட்டு மேலே வந்து பண்ணாக்கா அந்த ஃபோட்டோ டெஸ்ட் இமேஜ் இருக்கா ஸோ இதுக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணும். ஸோ அது நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்கி இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா கரெக்டாக அந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண ஒரு பிக்கை வந்து பண்ண நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்பல்சரி பாருங்கள் அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு செல்லுக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்கள் பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபுல் ஸ்கில்லில் நீங்கள் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் வந்து பண்ணாக்க இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இதே சேம் எத்தில் அடுத்த புக் மார்க் நான் கொடுத்துருக்குண்ணா ஸோ அந்தந்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிட்ட பிக்கை வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் ஃபுல் ஸ்கில்லில் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இருக்க ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நாம் இந்த புக்கு வந்து பண்ணாக்க எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் தானே கீழே வந்து பண்ண ஒரு ஆரஞ்சு லேயர் பாருங்கள் அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட்டை நீங்கள் அப்படியே காப்பி போயிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த ஃபஸ்ட்டு பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ண எஃபெக்ட்டை இங்கே பேஸ்ட் பண்ணிட்டுங்க. இதுக்கு வந்து பண்ண ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் மிஸ் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அப்படியே இங்கே கீழே மூவ் பண்ண ஆட் எஃபெக்ட்டே இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பண்ண கலர் ரேட் இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எக்ஸ்பிரஷன் காமன் எஃபெக்ட் இருப்பாருங்க அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு
சேனல் செட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கும். இப்போ வந்து பண்ணாக்க இந்த பிக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் நீங்கள் கொடுத்துங்க. ஜஸ்ட் வந்து பண்ணால் கொஞ்சமாக தள்ளி வந்து பண்ணாக்க அங்கே ஒரு கீ ஃப்ரேம் நீங்கள் கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிட்டுருக்கோம். சாரி, லைட்டாக வேலையை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்க ஒரு 1.15 மேலே வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக இது ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காஃபி கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் பிக்கு நம்ம செல்ல போய்ட்டு அஃப்ரிக்குள்ளே போய்ட்டு காப்பி பண்ணிட்டு இங்கே பிஎஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த பிக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த எஃப்டி நீங்கள் பிஎஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க இந்த ஆரஞ்சு கலர் நம்ம கிளிக் போயிட்டு மேல் டெல்ட் ஆப்ஷனுக்காக கொடுத்து வந்து பண்ணி டீல் பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண பிக்கு மேலே கீழே சைடில் வந்து பண்ண ஒரு டார்க் கலர் ஒரு ஷேடோ ஒரு இல்லையா, ஸோ அது வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண கரெக்டாக அந்த பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்கொண்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து பண்ணாக்க கரெக்டாக சாங் எண்டு வரைக்கும் நம்ம ஸ்க்ரீன் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே EDPS இருக்கா அதையும் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் SM வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக நம்ம எட்ஜ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஒய்யை நீங்கள் கிளிக் போயிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்னும் அந்த அளவுக்கு வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கலெக்ஷன் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் கலர் இருக்கா இது வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த எட்ஜ் வர வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல பிளாக் கலர் இருக்கா அது வந்து இப்போ நீங்கள் கிளிக் போயிட்டு இல்லை சைடில் செகண்ட் ஆப்ஷன் இருக்கா அது கிளிக் போயிட்டு இது வந்து பண்ணாக்க ட்ரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒயிட் கலர் இருக்கா அது கிளிக் போயிட்டு பிளாக் கலர் நீங்கள் கொடுத்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பண்ணால் அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு இதை வந்து பண்ணால் அப்படி நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம மறுபடியும் பேக் போயிட்டு அதே கலர்ஃபில்லில் போய்ட்டு இப்போ வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த 2 டாட் உங்களுக்கு தெரிந்து பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டை இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கீழே உங்களுக்கு எந்த அளவுக்கு டாக்குமெண்ட்ஸுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு வந்து பண்ணாக்க இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு எந்த அளவுக்கு போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இன்னொரு பிக்கு நம்ம ஆட் பண்ணிடலாமா. ஸோ அது கரெக்டாக அந்த ஃப்ரேம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்துக்கோங்க. இந்த இமேஜ் நான் வந்து பண்ணாக்க மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் வந்து எங்கே இருக்குது நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த பிக் வந்து பண்ணாக்க சாங் கொண்டு வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணிட்டு இருக்குங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பில்டிங் ஆப்போசிட்டி இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்து விட்டுங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது இது வந்து பண்ணாக்க லைட்டை நம்ம ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து பண்ணாக்க கரெக்டாக நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க கீழே இந்த ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து பாருங்கள் இந்த இடத்துல நம்ம இமேஜ் ஆட் பண்ணிடலாமா நீங்கள் பிரில் பார்த்த மாதிரி. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே நீங்கள் அப்படியே மூவ் பண்ணிங்கனாக்க இந்த இடத்துல வந்து பண்ணி இமேஜ்னு ஒரு குரூப் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த குரூப் அந்த சைட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த எல்லா லேயருக்கும் மேலே நீங்கள் கொண்டு போய் செட் பண்ணிட்டீங்கனாக்கா ஜஸ்ட் அந்த இமேஜ் வந்து பண்ண உங்களுக்கு இஷ்யூ ஆகும். பட் இதுலேயும் வந்து பண்ண ஒரு சின்ன எஃபெக்ட்டை மட்டும் நான் கொடுத்துருக்க மாட்டேன். அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அந்த இமேஜ் குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு மேலே 3 பட்டன் இருக்குது அது இங்கே செல்ல போய் இதில் அணுகுரூப் இருக்கு பாருங்கள் அது வந்து இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இமேஜ் நம்ம கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் ப்ரெல் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போ எனக்கு ஜூம் ப்ரெல்னு ஒரு ஃபீட் இருக்கு பாருங்க கீழே அது நீங்கள் செல்ல போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஸ்ட்ரென்த் இருக்கா அது கிளிக் போயிட்டு கட்டை வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கீஃபேம் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ண கொஞ்சமாக தள்ளி வந்து பண்ணாக்க அவங்க ஒரு கீஃபேம் கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுங்க வந்துட்டு இது உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பண்ணாக்க ஒரு 0.80 கிட்ட வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபேம் வந்துட்டு இது வந்து பண்ண நீங்கள் 0 வச்சு விட்டுக்குங்க. ஓகே, இப்போ மட்டும் நீங்கள் பேக் போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலரிட்டே இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த எக்ஸ்பிரஷன் காமா எஃபெக்ட்டை நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீஃபேம் கொடுத்து ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல இன்னொரு கீஃபேம் ஆட் பண்ணுங்களேன். ஸோ அதே இடத்துக்கு போய்ட்டு அங்கே ஒரு கீஃபேம் கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுங்க வந்துட்டு இது வந்து பண்ணாக்க ஒரு 1 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக நீங்கள் புல்லு பார்த்து வேண்டியதாக ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ இந்த 3 பட்டனை கிளிக் போய்ட்டு காஃபியை கொடுத்து அடுத்தடுத்து இமேஜுக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் பேஸ்ட் பண்ண பின்னாடி அந்த டெஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ண பாருங்கள் நேமு. ஸோ அது அந்த இடத்துல ஒரு இமேஜ் இருப்பாருங்க. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த எஃபெக்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த இமேஜ் உங்களுக்கு பிடிக்கலனாக்க அந்த இமேஜ் டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எட்டிஸில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச வேறு எதாவது இமேஜ் இருந்தாக்க நீங்கள் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஒரு லேயர் நான் எப்பவுமே கொடுக்குற லேயர் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க அந்த சைட் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் மேலே கொண்டு போய் செட் பண்ணிட்டுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க இப்போ நீங்கள் புல்லில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதிங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்க சுவிட்ச் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.